பாடி முடிச்சுட்டு நான் பாடிட்டேன், நான் போகலாமாங்கிறார். இல்லை, உன் பாட்டில் தப்பு இருக்குது, உன் பாட்டில் பிழை இருக்குது வேடுவன் சொல்கிறான். என்னோட பாட்டில் பிழையா? என்ன பிழை அப்படிங்கிறார். வேடுவன் சொல்கிறான், தீப்பற்றி எரியக்கூடிய காடுன்னு சொல்கிற, உஷ்ணம் தகிக்கிற காடுன்னு சொல்கிற, கள்ளிப்பால் கூட எரியும்னு சொல்கிற இந்த காட்டில் அப்படி இருக்கும்போது கருவேல முள் மட்டும் எப்படி காலில் குத்தும்? காய்ந்த கருவேல முட்களும் பொசுங்கி போய்விடும் அல்லவா, நீ எப்படி பாடுற அப்படின்னு கேட்கிறான். பொய்யாமொழி புலவருக்கு பிரமிப்பு தாங்க முடியல. ஒரு வேடுவன் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அந்த வேடுவனை பார்த்து, நீ யாரப்பா, நீ யார் இப்படி பேசுகிறாய் அப்படின்னு கேட்கிறாராம். இந்த வேடுவன் சொல்கிறானா, நான் தான் முட்டை சொன்னேனே, முட்டை அப்படிங்கிறானா. முட்டையா? நீ யாரப்பான்னு திரும்ப கேட்கிறார். முட்டையிலேருந்து என்ன வரும்? வேடுவன் கேட்கிறான். குஞ்சு வரும். குஞ்சோட அப்பா யாரு? பொய்யாமொழி புலவர் சொல்றார், கோழிங்கிறார். கோழின்னு சொல்றார். கோழியை பற்றி பாடுவேன், குஞ்சை பற்றி பாட மாட்டேன்னு சொன்ன நீ சாதாரணமான முட்டையை பற்றி பாடுகிறாயே, என்னையா வைராக்கியம் உனக்கு, என்ன புலவரையா என்று சொல்கிற போதுதான் பொய்யாமொழி புலவருக்கு புரிகிறது சாட்சாத் முருகப்பெருமானே எழுந்தருளி இருக்கிறான் என்று.